அழகே அழகு சீரியல்ல பாக்கியராஜ் தன்னை வெளியில கூட்டிட்டு போவான்னு ஏக்கத்தோட காத்திருக்கிற மலர் எல்லாத்தையும் இழந்துட்டு நடைபெணமா சுத்துற பாக்கியராஜ் எடுக்க போகும் அதிரடியான ஆபத்தான முடிவு பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மலரும் பாக்கியராஜும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மலரை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு பாக்கியராஜ் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. மலர் எப்பவும் போல வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கறக்கு இல்லாமல் பாக்கியராஜுக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. யாருன்னு எடுத்து பார்த்தா கடன் கொடுத்த கடன்காரன். பாக்கியராஜுக்கு எடுத்து என்ன பதில் சொல்றதுனே தெரியாததுனால காலை அட்டன் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வார்டு பாய் வந்து பாக்கியராஜ் கிட்ட சொல்றாரு, உங்களை பார்க்கறக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, வெளியில வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பாக்கியராஜ் யாரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே வெளியில வந்து பாக்குறாரு. கடன் கொடுத்தவர் தான் நிக்கிறாரு. அவரு, என்னப்பா பாக்கியராஜ், கடன் கேட்டு வந்தப்ப மட்டும் அவ்வளோ தூரம் கெஞ்சின, இப்ப என்னடா நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு திட்டுறாரு. பாக்கியராஜுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் அவமானமாகவே போயிடுது. சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தங்காட்டி காசு கட்ட முடியலை, இனிமேல் கரெக்டாக நான் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாரு. ஏப்பா ஆல்ரெடி 4 மாதம் நீ வட்டியும் கட்டலை, நீ வட்டியே கட்ட முடியலைங்கிற, எப்படி அசலை திருப்பி கொடுப்ப அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. அதுக்கு பாக்கியராஜ், சார் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, இது ஆஃபீஸ், எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இந்த மானமெல்லாம் நீ காசை கொடுக்கும்போது இருந்திருக்கணும், காசை கரெக்டாக கொடுத்துருந்தா நான் ஏன்பா இங்கே தேடி வரப்போகிறேன் அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடன் கொடுத்தவர், இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் பைக்கை எடுத்துகிட்டு போகிறேன், நீ காசை கொடுத்துட்டு பைக்கை திருப்பி மீட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் வந்துக்கிட்டு, சார் வேணாம் சார், இந்த பைக் இல்லைன்னா நான் ஆஃபீஸ் வர முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. மொத்த ஆஃபீஸும் பாக்கியராஜ் தான் ஒரு மாதிரி பார்க்குது. ஆனாலும் கடன்காரர் வந்து, இல்லைப்பா இதெல்லாம் ஒத்து வராது, உனக்கு கொடுத்துட்டு நீ ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிற, உன் பின்னாடி நான் எத்தனை நாள் அலையிறது, நீ பணத்தை கொடுத்துட்டு இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல கேட்காம பைக்கை எடுத்துட்டு போயிடுறாரு. பாக்கியராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கவே முடியலை. ரொம்பவே அவமானமாக போயிடுது. சரி, எப்படியாவது பணத்தை மீட்டு கட்டி பைக்கோட தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னு பேங்க்குள்ளே போய் யார்கிட்டையோ பணம் கேட்குறாரு. யாருமே பாக்கியராஜுக்கு பணம் தர முன் வரலை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப விரக்தியில் பாக்கியராஜ் உட்காந்துருக்காரு. சாயந்தரம் ஆயிடுது. இங்கே வீட்டில் மதியும் மலரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி கேட்குறாங்க, அக்கா அப்புறம் என்ன காலையில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, என்ன ஸ்பெஷல், என்ன வாங்கி தந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, இல்லை மதி, நான் எதுவும் வேண்டான்ட்டேன், நைட் ட்ரிப் மட்டும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த பர்த்டேவை மறக்க முடியாத மாதிரி நான் மாத்துறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட இப்படி நான் பர்த்டேவை கொண்டாடினதே இல்லை தெரியுமா அப்படின்னு மலர் ரொம்பவே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மதி இருந்துக்கிட்டு, அக்கா நான் பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஆமாம் மதி, நானும் எவ்வளவோ விஷயங்களை என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இந்த நாள் என்னவோ அந்த கவலைகள் எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. சின்ன குழந்தை மாதிரி இன்னைக்கு என் பர்த்டேன்னு நானே அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு ஓவரா பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாதிரி, என்ன இது பர்த்டேங்கிறது சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாத்துக்கும் அது முக்கியம் தானே, அப்படி பார்த்தா இது ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு, 2 பேரும் உள்ள அப்படி என்னதான் அரட்டை அடிப்பீங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்யலாங்கிற ஒரு நினைப்பே இருக்காதா, ஆமா சமையல் வேலை நடந்துதா நடக்கலையா, நைட்டெல்லாம் எல்லாரும் வந்தா யார் என்னத்தை சாப்பிடுவா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, ஷியோ ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போலாம் வா மதி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. வெளியில போனா, என்னம்மா மகாராணி பிறந்த நாள்னா இன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சபதம் எடுத்திருக்கிறியா, வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது, சமையல் வேலையெல்லாம் யார் செய்யறது, என்னமோ சின்ன குழந்தை மாதிரி பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, யார் அரட்டை அடிச்சா, நீங்க பாத்தீங்களா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்து பேசுறோம், அது என்ன நாங்க 2 பேரும் பேசவே கூடாதா, எப்ப பாரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, அம்மா மகராசி, நான் உன்கிட்ட பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், அவகிட்ட பேசினா நீ எதுக்கு வாயை கொண்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, மதி நீ கொஞ்சம் அமைதியாரு, அத்தை நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னத்தம்மா வேலை செஞ்ச, நீ சமையல் செஞ்ச அவ்வளவுதானே, என்னமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டவளாட்டம் ஓவரா அலட்டிக்கிற அப்படிங்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை,
செஞ்சாலும் தப்புன்றீங்க, செய்யறனாலும் தப்புன்றீங்க. என்னதான் பண்ணணும் அவங்க? இன்னைக்கு அவங்க பிறந்த நாள், இன்னைக்காவது அவங்கள திட்டாம இருக்கலாம்ல அப்படின்னு மதி சொல்றாங்க. ஆமா, இவளுக்கு பிறந்த நாள்னா பஸ் ஓடக்கூடாது, ரயில் ஓடக்கூடாது, எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுக்கணும், அப்படிதானே அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, மதி கொஞ்சம் விட அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், மீதி இருக்கிற வேலைகளையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க போறது, எனக்கு இந்த காலு வலி வேற மறுபடியும் வந்துருச்சு, அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து போட்டு நீவி விடு அப்படின்னு சொல்றாங்க. மதியும் மலரும் ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிறாங்க. மதி இருந்துகிட்டு, இன்னைக்கு கால் வலினா நீங்களே போட்டுக்க வேண்டியதானே, உங்களுக்கு தான் கை இருக்குல்ல, அவங்களே ரெடியா இருக்காங்கல்ல, இப்ப போய் போட்டு விட சொல்றீங்க, அவங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு, நான் உன்னையா போட்டு விட சொன்னேன், அவளை தானே போட்டு விட சொன்னேன், அவளை போட சொன்னா உனக்கு என்ன வருது? அப்படியா, அப்ப யாரும் போட வேண்டாம், நானே போட்டுக்கிறேன், எல்லாம் என் தலை எழுத்து வந்து வாச்சிருக்கிறாங்க பாரு மருமகளுகன்னு எனக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, அத்தை இருங்க நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர போறாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் அவர் வரல அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, அதுதான் எனக்கும் தெரியல, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மலரோட ஃபோனை பார்த்து பாக்கியராஜ் எடுக்கவே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பின பாக்கியராஜ் எதுவுமே எடுக்காம அவர் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு. உலகமே இருண்ட கோலத்தில் வந்துகிட்டு இருக்காரு. ஃபோன் ரிங் ஆனதை எடுத்து பார்த்த பாக்கியராஜ் மலர் தான் கூப்பிட்றான்னு நினச்சி பார்க்கையில் மலர் தான் கூப்பிட்றாங்க. அதை பார்த்த பாக்கியராஜுக்கு நான் இவளுக்கு எந்த வாக்கு கொடுத்தாலும் நிறைவேற்ற முடியறதில்ல, கல்யாணத்தப்ப நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுத்தேன், இன்ன வரைக்கும் என்னால் அதை செய்ய முடியலை, என் வீட்டில் உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு வாக்கு கொடுத்தேன், அதுவும் நடக்கலை, இன்னைக்கு பர்த்டே நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் பைக் ட்ரிப்புன்னு சொன்னேன், ஆனால் அது கூட நடக்கலை, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஃபோனையே எடுத்து பேசலை. மலருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. மதிக்கிட்ட ஏனோ அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி வண்டியில் கீது வந்துட்டு இருப்பாரா இருக்கும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மதி, அவர் என் ஃபோனை எடுக்காமல் இருக்கவே மாட்டார், என்னதான் வண்டியில் வந்துட்டு இருந்தாலும் நிறுத்தி ஃபோன் எடுத்து நான் வந்துக்கிட்டு இருக்க மலருன்னு சொல்லுவார், ஆனால் இன்னைக்கு அவர் ஏனோ ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் 2 பேரும் வெளியிலேயே உட்காந்துருக்காங்க. மணி 11 ஆகுது. ஆனால் இன்னும் பாக்கியராஜ் வரல. அந்த வீட்டில் இருக்க யாருமே பாக்கியராஜ் பற்றி கண்டுக்கல. மலரும் மதியும் மட்டும் வெளியிலேயே உட்காந்துருக்காங்க பாக்கியராஜ்காக. மலர் எவ்வளவோ தடவை ஃபோன் பண்ணியும் பாக்கியராஜ் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. மலருக்கு நேரம் ஆக ஆக படபடப்பு அதிகமாகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாக்கியராஜோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் சாயந்தரமே போயிட்டாரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது நடந்ததான்னு கேட்கும்போது, ஆமாம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் அவனுக்கு கடன் கொடுத்த ஒருத்தர் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டாரு, வண்டியையும் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட மலருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஃபோனை வச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, ஏன் அழறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் இப்படி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, அது என்ன, இந்த வீட்டில் எல்லா செலவும் அவர் மட்டும்தான் பண்ணணுமா, இவரும் தானே சம்பாதிக்கிறாரு, மொத்த செலவையும் அவரே பார்த்தா கடன் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, இப்போ அதை பேசி பிரயோஜனம் இல்லை மதி, இப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, நீங்கள் பயப்படாதீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி மதி ஃபோன் பண்ணுறாங்க சுரேஷ்க்கு. சுரேஷ் நம்பரை பார்த்து எடுத்ததையும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல, இப்படி நடந்துதாமான்னு சொல்லும்போது சுரேஷ் இருந்துக்கிட்டு, சரி நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வராங்க. மலர் ரொம்பவே அழுகுறாங்க. வீட்டில் இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.